சாரதா ஸ்கில் அகாடமியின் தொழில் திறன் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா. கோவை கேஜி குழுமத்தின் ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் சாரதா ஸ்கில் அகாடமியின் முதலாவது பட்டமளிப்பு விழா சனிக்கிழமை 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம், அதாவது நாளை, இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாரதியார் அரங்கில் சாரதா ஸ்கில் அகாடமியின் தலைமை இயக்குநரான ஜி. கண்ணப்பன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் இன்று மாலை நடைபெற்றது. இதில் சாரதா ஸ்கில் அகாடமியின் தலைமை இயக்குநரான ஜி. கண்ணப்பன் பேசுகையில், சாரதா ஸ்கில் அகாடமி மையத்தில் கற்றுத்தரப்படும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பிஎல்சி புரோகிராமிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், சிஸ்டம் நெட்வொர்க்கிங், எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பங்கள், ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன் 2 மற்றும் 3 வீலர்கள், CAD டிசைனிங் போன்ற தொழில் திறன் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற 500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. கிராமப்புற பகுதிகளில் பொருளாதார பின்னடைவால் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கும், மேற்படிப்பு படிக்க இயலாமல் படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கும் சாரதா ஸ்கில் அகாடமி சார்பில் திறன் சார்ந்த கல்வியை பயிற்றுவித்து அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெற மற்ற சொந்த தொழில்கள் துவங்க வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் சாரதா ஸ்கில் அகாடமியின் 90% பயிற்றுத் தொகை ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது. கடந்த ஜனவரி 13ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் நகை டிசைன் துறையில் மாவட்ட அளவில் சாரதா ஸ்கில் அகாடமியில் பயின்ற CAD டிசைன் துறை மாணவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாடு அமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விருது வழங்கப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டின் கீழ் கிராமப்புறங்களில் மற்றும் பழங்குடி பகுதிகளைச் சேர்ந்த மகளிருக்கு ஆடை வடிவமைப்பு மற்றும் எம்ப்ராய்டரி, வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள், காளான் வளர்ப்பு மற்றும் பலவற்றை பற்றி சொல்லிக் கொடுத்து அவற்றை சொந்தமாக தயாரித்து சுய தொழில் மூலம் விற்று அவர்களுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யப்படுகிறது என தெரிவித்தார்.